உலகத்திலேயே நம்ம கதை சொல்லியே வளர்த்துருக்காங்க அப்பெல்லாம். இப்ப கதை சொல்லி வளர்க்கறது இல்ல. ஏன்னா இப்ப கதை சொல்றது பூரா செல்போனும் டிவியும் கதை சொல்லிட்டு இருக்கு. அப்பெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி நம்ம கதை சொல்லி தான் போடுவாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கதைன்னு ஒண்ணு இருக்கு. என்ன கதை? பெரிய கதை தான். சரி, உலகத்திலேயே சிறிய கதையும் அதான். என்ன கதை அது? ஒரு ஊர்ல ஒரு நரி. அதோட சரியா? அதோட சரியில்லை, சுவராசியப்படுத்தணும். ஒரு ஊர்ல ஒரு நரி அத்தோட சரி. அதைத்தானே நானும் சொன்னேன். அதை சொல்லும் போது அத்தோட சரி சொல்றான். அதோட சரி நம்ம சொல்லுவாங்க, ஒரு வீட்டை சொல்லுவாங்க இல்லையா, நரி தந்திரமானது, நரி தந்திரமானது. நரி எல்லாம் தந்திரமானது, மனுஷன்ட்ட அது மாட்டல. அதனால இவன் அது நரி தந்திரம் அப்படின்றான். நரி கிட்ட போய் கேட்டா சொல்லுவோம், மனித தந்திரமா வேணும் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், குதிரை வளர்க்குறோம், யானை கூட வளர்க்குறாங்க. ஆமா, யார் வீட்டுல நிறைய வளர்க்குறானா? ஏன் சிக்காது? ஏன்னா மனுஷ பேர்ட்ட சிக்க கூடாது அப்படின்னு முடிவுல இருக்கு. ஏன்னா காட்டுக்கு ராஜான்னு யார சொல்லுவோம்? சிங்கத்தை சொல்லுவோம். அதே நம்மள கூண்டுல அடைச்சிட்டேன். வளையத்துக்குள்ள உள்ள விட்டு இங்க இருந்து தாவு, அங்க இருந்து இங்க தாவு. ஆமா அப்படிங்கிறான். புலி எவ்வளவு பெரியது, அதையும் போட்டு கொண்டு அடிச்சிட்டேன். அதை பிடிச்சு கொண்டாந்து புலி போட்டுட்டேன். ரிங் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தன் வச்சுக்கிட்டான். குச்சிக்கு பயப்படுது. கரடி எப்படி பட்டாலும் போதும், அது வாயில தாயத்தை வச்சு மந்திரிச்சு கொடுக்குறேன். இவன் ஒரு அரை விட்டா போதும், சில்வா பழு கீழே வந்துடும். இவன் என்ன பண்ணிட்டான், அதை பிடிச்சிக்கிட்டு வந்து 23 அப்ளிகேஷன் வேட்டையாட போவாங்க. கரடியே காரி துப்புன மூமெண்ட் அப்படின்னு. கரடியே காரி துப்புன மூமெண்ட். அந்த கரடியை பிடிச்சு கூட நம்மளால அதை மைத்த பிடிங்கி தாயத்துக்கு உள்ள வச்சு கழுத்துல மாட்டினா நமக்கு நல்லது. நமக்கா நல்லது, கரடியை பிடிச்சு வந்தோம் நல்லது. ஆமா, குரங்கு அதை நம்மளால என்ன விட்டா ஆறாராமா பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஏங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். ஆமா அப்படி சொல்ல. ஆனா யானை எவ்வளவு பெரிய வெயிட், எவ்வளவு பெரிய உருவம். ஆமா, அப்படி சொல்லட்டுச்சுன்னு தூக்கி வீசிட்டு போயிடும். அதையே நம்மளால 1.5 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டேன். ஒரு படத்துல கேட்பாரு, என்னது சொன்னா கேட்டுக்கிட்டு வரும்போது வடிவல் இதுலதான் கேட்பாரு, யானை வாங்கினா பிச்சை எடுக்கலாம் அப்படின்னா, ஏண்டா அது எவ்வளவு பெரிய சொல்லி பிச்சை எடுக்கிறது அப்படின்னாரு. அந்த மாதிரி நம்மளால எப்படி யோசிக்கிற பாருங்க, நம்மளால பழக்கி வச்சிருக்காங்க. அது மாதிரி இவன்ட்ட வந்து சிங்கம் மாட்டிக்கிச்சு, புலி மாட்டிக்கிச்சு, கரடி மாட்டிக்கிச்சு, குரங்கு மாட்டிக்கிச்சு, யானை விட மாட்டிக்கிச்சு. இவன்ட்ட மாட்டாது நரி மட்டும். அதனாலதான் நரி தந்திரம் ஆயிட்டான். ஓ, இவன்ட்ட மாட்டலன்னா அதை கெட்டாலாக்கி விட்டான். ஆமா, அதுதான் சொல்றேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கும்பமேளான்னு ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, நடந்துச்சு. எங்கிட்டு வடக்கு நடந்துச்சு. அந்த கும்பமேளாவில அந்த நதியில குளிச்சோம்னா அது குளிக்க தகுந்த நதியா, குடிக்க தகுந்த நதியா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அது கூட ஒரு கேஸ் நடந்து, அது குடிக்கவே தகுந்த நீர்னாங்க. அப்ப அது எதிராக ஆதார வக்கீல் வந்து என்ன சொல்லிட்டாரு, ஒரு லோட்டா தண்ணி எடுத்து சொன்னவங்கள்ட்ட கொடுத்து ஆளுக்கு ஒரு மடக்கு குடிங்கடா வந்து வாதாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்து சொல்லிருக்காங்க. என்னன்னு, அந்த பல்வேறு இடங்கள்ல அந்த ஓடுற நதியில பல்வேறு இடங்கள்ல தண்ணியை பிடிச்சி டப்பால் அடைச்சு பாட்டுல போட்டு வைக்கிற மாதிரி டப்பால் அடைச்சு பசுமை தீர்ப்பாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து, சரி இது குளிக்க தகுந்த நீரா ஆய்வு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. எப்ப எல்லாம் குளிச்சுட்டு தலை சொல்லிட்டு பவர்லாம் அடிச்சுட்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ட்ரெயின் எல்லாம் அடிச்சு உடச்சு அதெல்லாம் போய் சேர்ந்துட்டான் ஒரு வழியா ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஆய்வுக்கே அனுப்பியிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு இருக்குங்க. அடுத்த வருஷம் கூட கிடையாது, 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்கும். அப்ப நம்ம 4வது வருஷமாவது அதை ஆராய்ச்சி பண்ணி அடுத்த வருஷம் நடத்த தயாரா இல்லையான்னு சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ அனுப்பணும்னா அவங்க வந்து ஒண்ணுன்னா எடுத்து ஆய்வகத்துல உள்ள வச்சு இது குளிக்க தகுந்த நீரால என்ன செய்யணும்னா, நீ குளிச்சு பார்த்து முடிவு பண்ணணும். வெரி சிம்பிள். குளிச்சு பார்த்துட்டு குளிக்க தகுந்த நீரான்னு சொல்ல முடியும். தலையில தண்ணி ஊத்தும் போது நம்ம சொல்லியா, இது உப்பு தண்ணி பிசு பிசுன்னு இருக்கு, இது மேலோட குளிச்சா போதும். வந்து மத்திய அரசு ஒரு அறிக்கை விட்டுருக்கு. என்ன விட்டுருக்கு? இது குளிக்க தகுந்த நீர் தான் என்று தீர்ப்பாயம் சொல்லிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கும்பமேளாவுல நடந்தல நீங்க பாத்துருக்கீங்க. அதுல ஒரு அம்மா வந்து இந்த உத்தராட்ச கொட்டை விற்க போனுச்சு. காந்த கண்ணழகி பாட்டு போடுறது அது பாலிவுட்டுக்கே போயிருச்சு. பாலிவுட்டுக்கு அவங்க கூட்டி போயிட்டாங்க. அது பெரிய பிள்ளையாச்சு. நம்மளும் இப்படி உட்காந்து பேசுறதுக்கு 2 உத்தராட்ச கொட்டை தூக்கி போயிருந்தாங்க. நம்மள ஹாலிவுட்டுக்கு தான் தூக்கி போயிருப்பாங்க. என்ன வீட்டுக்கு கூட்டி போறாங்களோ. ரைட், பரவாயில்ல. அந்த பொண்ணு ஒரு ஏழ்மையான பொண்ணு, அதை போட்டு எடுத்து இன்னைக்கு உச்சத்துக்கு போயிருக்கு. நல்லா ஏதோ பொருளாதார ரீதியா கொஞ்சம் வந்துருச்சுன்னா சந்தோஷம் தான். அடுத்த வருஷம் போகும்போது நம்ம 2 உத்தராட்ச கொட்டை தூக்கி போனோம்னா, நீங்க ஹாலிவுட்டுக்கு போங்க, பாலிவுட்டுக்கு போவோம். ஏதோ நம்ம பொருளாதாரத்துக்கு நமக்கு முடிஞ்சது. அப்புறம் அது இன்னொரு சுவராசியா, அது வீடியோ என்ன பாத்துப்பாங்க. ஒரு அம்மா என்ன இருக்கு, நீ எனக்கு நான் வரல, நீ போய் வாமான்னு அனுப்பியிருக்காப்ல. சரி, இது என்ன புருஷனுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கு. ஏன் புருஷனை கூட்டி போலையா? கூட்டிட்டு போல இருக்கு. அதனால வீடியோ கால் பண்ணி பேசுறேன், நான் குளிக்கிறேங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நீங்களும் கும்பமேளால குளிங்க. அது எப்படிங்க? அதான் வீடியோ கால்ல முகம் வருதுல்ல. வீடியோ கால்ல முகம் வந்தா அந்த செல்போன்ல தண்ணிக்குள்ள முக்கிய
அவரும் வந்து பாவம் மன்னிப்பு வாங்கிட்டாரு இப்போ. அதுல பார்த்தா நீங்க வந்து நம்ம வந்து கும்பமேளாவுல குளிச்சது, நம்ம குட்டி கட்டு போட்டது, ஆமா அதுல மஜாக் எல்லாம் பண்ணி விட்டாருங்க. அதுல உள்ள சாமி எல்லாம் நீ பாத்துட்டு உள்ளூர் அமைச்சர் எல்லாம் குளிச்சதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கும்பமேளாவோ கம்பமேளாவோ ஒரு படத்தோட எழுதிருப்பாரு வைரமுத்து, நீ குளித்த நீரை எடுத்து நான் குடிக்க வேண்டும். காதல் ரசம் சொட்ட சொட்ட எழுதிருப்பாரு. இது எதுக்கு எழுதுனாரு இப்ப தாண்டி அவர் இதை நினைச்சு எழுதிருக்க மாட்டாரு, அவர் கவிதையா எழுதிருப்பாரு. கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த கும்பமேளாவுல இதை எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கணும். அதான் கேட்க வந்தேன், சொல்லிட்டீங்க நீங்க. ஊரடிச்சு தெரிஞ்சு கிடக்கு இது என்னத்த கேட்டுக்கிட்டு. அதுல ஒரு படம் ஓட்டி இந்த கும்பமேளாவுக்கு வந்து ஆளுல கூட்டிட்டு வரதுல ஒரு 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. 30 கோடி ரூபாய் 30 கோடி மேல பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா, நல்ல படம் ஓட்டுறவரே 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சு 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சு சந்தோஷமான விஷயம் தானே. பெரிய சந்தோஷம். ஒரு தொழிலாளி, சாதாரண தொழிலாளி, படகோட்டுற தொழிலாளி, ஒரு நாளைக்கு 1000 கிடைக்கும். வாழ்நாள் பூரா உழைச்சாலும் 30 கோடி ரூபாய் கிடைக்காது. ஏதோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமா ஓட்டி சம்பாதிச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி அந்த நாட்டு மாநிலத்துல முதலமைச்சர் தெரிஞ்சு வச்சு. அந்த ஒரு சாமியார் இருப்பாரு. ஆமா, அந்த ஒரு சாமியார் கலையெல்லாம் முடி நிறைய இருக்கும். ஆமா ஆமா, அந்த சாமியார் இருக்கு. அப்புறம் நாட்டோட முதலமைச்சர் இவருக்கு பெருமை, கடும் பெருமை. ஆள்ற மாநிலத்துல ஒரு சாதாரண 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டான்றது கடும் பெருமை. பெரிய பெருமை. கூட்டிட்டு வா படகோட்டியை கூட்டிட்டு வா அப்படி அழைத்து வாருங்க. அந்த படகோட்டி அழைத்து வாருங்க. அந்த படகோட்டியின் வந்து ஒன்றியத்தோட நிதியமைச்சர் வந்திருக்காங்க. அந்த ஒன்றிய நிதியமைச்சர் கிட்ட. ஆமா, உடனே படகோட்டியை கூட்டி போயிட்டு ரொம்ப பெருமையா, அப்பா நான் தான் நாட்டோட முதலமைச்சர், நான் இருக்கும் போதே கும்பமேளாவுல 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சு ரொம்ப பெருமையா இருக்கலாமா. இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அந்த 30 கோடி நான் நிதியமைச்சரா இருக்கும்போது அவரு முதலமைச்சரா இருக்கும்போது இல்ல, நான் நிதியமைச்சரா இருக்கும்போது ஒரு சாதாரண ஒருத்தர் 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டான். எப்படி 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 முடியும் அப்படின்ட்டு அந்த அம்மா யோசிச்சு என்ன பண்ணுச்சு? அப்படிலாம் யோசிச்சிருக்காது. அது அப்படி எல்லாம் யோசிச்சிருந்தா நான் முதலமைச்சரா இருக்கும்போது 30 கோடி சம்பாதிக்கிறேன். நீ 30 கோடி சம்பாதிக்கிறேன். உனக்கு போறேன் பாரு வரி. எவ்வளவு போட்டுச்சு? எவ்வளவு ஒரு அதிகபட்சம் ஒரு கோடி போட்டிருக்கலாம்ல. அப்புறம் எவ்வளவு போட்டுச்சு? 2 கோடியா? அப்புறம் வரிய போடலையா? 12.75 கோடி. ஆடே ஆத்தி, அவன் சம்பாதிச்சதுல பாதியாச்சு. அது பொய் தகவலா இருக்குங்க. இல்லங்க, இது எப்படிங்க மனசாட்சி இல்லையா? ஏங்க 30 கோடி ரூபாய் சம்பாதிச்சு பாதி இல்ல. அது போச்சு இல்ல, 12.75 கோடி ரூபாய் வரிய போட்டு வரிய கட்டான்னு சொல்லிட்டு போயிருச்சு. அடக்கடவுளே, இது ஒரு படத்துல 10 பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருப்பேன். அவனை ஒரு பிடிக்க போயிருவாரு வடிவேலு, போலீஸ்காரர். ஆமா 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 ஆமா, உள்ள வச்சிருப்பாரு. அதுல இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. ஏட்டையா என்னடா பிச்சை காசு வாங்கி திங்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படிங்கும் போது அந்த ஏட்டை இவர் மேல கோவமா கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் கேட்பாரு, அசியமா இல்ல பிச்சைக்காரன் போயாடா போயிட்டு, சார் நம்ம பரோட்டாவும் ஆம்பளை எடுத்துனோம்ல அந்த காசு சாதாரண ஒரு படகொட்டி பொழைச்சு சம்பாதிச்சுட்டு போறான்னு விடாம ஆமா வரிய போட்டாப்ல. முதல்ல சொன்ன ஒரு கதை, உலகத்திலேயே பெரிய கதையா தான், உலகத்திலேயே சின்ன கதையும் அதுதான். ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட சரி நீங்க எது நரி எது ஊருன்னு நீங்களே பொறுத்திக்க முடிவு பண்ணிக்கங்க. எது நரி தந்திரன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. அவ்வளவுதான்.